ஹேலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குகோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் டு மேரி மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 18. போன பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக் முடியாமல் பாத்திரம் வலிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் வாயின் வந்து அவளையும் மறந்து க்யூட்டில் அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சுருந்துருப்பா. பட் ஜங்குக் பார்க்குறா தெரிஞ்சதும் அப்படியே பார்வை அந்த பக்கம் திருப்பிட்டாரு. அதாவது அவள் திருப்பிட்டா உடனே ஜங்குக்கு இப்போ எதுக்கு நீ பார்க்கல அப்படின்ற ஒரு வெறி வருது. ஸோ அதுவும் அந்த பண்ண கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 18. ஜங்குக் ஒரு கட்டத்தில் அப்படி கட்டுப்பாயிருச்சு. என்ன நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல, என்னை பார்த்துட்டு தான் இருந்தா, நல்லா தானே சைட் அடிச்சுட்டு இருந்தா, அப்புறம் என்னத்துக்கு திரும்பினா? ஏவன் சொல்லுங்க. என்னங்கவா என்ன தானடி பார்த்துட்டு இருந்தா? யாரா? நீ தானே? நானாங்க உங்களை பார்த்துட்டு இருந்தேனா? ஆமாம், என்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இல்லையா? போய் சொல்கிறியோ? நான் பார்த்து சிரிச்சியா இல்லையா? உண்மையை சொல்கிறீ? நான் சிரிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் எப்படி பாத்திரம் வலிக்கிங்கிற அப்படிங்கிறத சும்மா பார்த்தேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் உங்களை பார்த்து சிரிக்கலையே. நீங்களாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்றும் பண்ணல. ஓ, ஒன்றும் பண்ணல. என்னை பார்த்து நீ சிரிக்கலை? சிரிக்கலை. அவள் பார்த்தனா என்ன லூசாடி? மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜங்குக்கெலாம் கோவம் வந்துடுச்சு. சரி, அப்படியே இருந்துக்கோ அப்படின்ட்டு. இதுக்கடுத்து என்னை பார்ப்பில்ல, பார்த்தேன்னு சரி 2 கனி தோண்டி எடுத்துடுறேன், சிரிச்ச வாயை பொட்டச்சி எடுத்துடுறேன். பண்ண மட்டும் நினச்சிட்டு இருக்காத, பண்ணிடுவேன். ஓ அப்படியா? உங்களை பார்த்து சிரிச்சா தானே பண்ணுவீங்க, போங்க அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு திருப்பி கோமா டீ பார்த்துட்டு இருக்கா ஜங்குக்கு. ஒரு வேளை நம்ம இப்படி சொல்லாமல் இருந்தாவது நம்மளை பார்ப்பாலோ, தேவலாம்பில் சொல்லிட்டோமோ, பரவாயில்ல அப்படின்ட்டு அவரும் முடியாமல் எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போய் தொப்புன்னு படுக்கிறாரு. வாயனும் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா ரூம் லைட்டுஸு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவளும் ரூமுக்கு வரா. ஜங்குக்கு அப்படி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளும் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு, என்ன ரொம்ப வேலை செஞ்சிங்களா? கை ரொம்ப வலிக்குதா என்ன? அதுக்கு நீ கேட்குற? போ பேசாமல் தூங்கு, கடுப்பு கலப்பாத. ஓ, சார்கிட்ட கேட்டால் தப்பா சொல்ல மாட்டிங்களா பதில்லாம்? கை வலிக்குதா இல்லையா? இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, காலையிலேருந்து பாத்திரம் யாரும் விளக்கலை, நீங்கள் தான் விளக்கிருக்கீங்க. அப்போனா கை செம்மையாக வலிக்கும். வலிக்குதா இல்லையா? இங்கே பாரு, என் கை நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், சரியா? தேவையில்லாமலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, போ தூங்கு. ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு வாயினே சும்மா படுக்கிறா. அப்போது ஜங்குக்கு உண்மையாக கையெல்லாம் வலிக்குது போல், அப்படியே கை ஒரு மாதிரி பசஞ்சிட்டு இருக்காரு. வாயினுக்கு அது புரிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்துட்டு கை அப்படியே டப்புன்னு பிடிச்சி இழுக்கிறா. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு எதுக்கு நீ கையை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி வாயினை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வாயினும் அப்படியே பார்க்குறா. ஜங்குக்கெல்லாம் இது வர வர சரியில்லையே, ஒரு மார்க்கமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வாயினை பார்த்து, எதுக்கு நீ பார்த்துட்ருக்க? நான் இப்போ உங்களை பார்த்தேன், இந்த பாக்ரியில் கண்ணை தோண்டி எடுத்துடவா? எடுங்க பார்ப்போம். அவ்வளோ தூரம் உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏன் கண்ணே எடுத்துருவீங்களா? என்ன எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியோ? ஓவராக தாண்டி பேசிகிட்டு இருக்க. எடுப்பண்டி, கோவம் வந்துச்சுன்னா அப்படியே 2த்தையும் தோண்டி எடுத்துருவேன். எடுத்துருவீங்களா? சரி, கண்ணை எடுத்துருவீங்க சரி, அதென்ன கிட்ட கிட்ட வந்துட்டுருக்கீங்க. கண்ணை தோண்டி எடுத்துருவோன்னா போய் கத்தி எட்டுவாங்க தோண்டி எடுக்கிறதுக்கு. என்ன விரல விட்டு எடுக்க போகிறீங்களா? எடுத்துருவேன்ட்டு அவனோட மூக்கு பிடிச்சி அப்படியே ஆட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே சிரிப்பெல்லாம் வருது. அப்படியே சிரிச்சுட்டே ஃபஸ்ட்டு கையை கொடுங்க அப்படின்ட்டு கையை வாங்கி பக்கத்தில் தைலம்லாம் இருக்குது, அதை எடுத்து ஜங்குக்கோட கைக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்கா. ஜங்குக்கு இப்போ தான் நல்லா இருக்கே அப்படின்ட்டுருக்கு. அப்படியே அவனை பார்த்து, நல்லா மசாஜ் பண்ணுறடி நீ, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட? ஏதாவது மசாஜ் சென்டருக்கு வேலைக்கு போறியா? இல்லை அதுக்கு தான் படிச்சிருக்கியா? உங்கள் ஐயா அதுக்கு தான் படிக்க வச்சாரா? போட்டேன்னா நான்லாம் அதுக்கெலாம் படிக்கல, நான் யாரும் தெரியும்ல. ஓ, யார் நீ? எனக்கு தெரியாதே. நான் டாக்டருக்கு படிக்கிறேன், தெரியுமா தெரியாதா? ஆமாம்ல, நான் பொண்டாட்டி ஒரு டாக்டர்ல. மறந்தே போயிட்டேன் பார்த்தியா? ஆமாம், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் அதுன்னு காலேஜுக்கே போலையடி, எப்படி டாக்டர் பட்டம் வாங்குவ? யார் சொன்னா? கொஞ்ச நாளாக நான் போவேன். ஓ, நான் விடுவேன் நீ நினைக்கிறேன், உன்னை நான் அப்படி விட்டுருவேன். ஏன்? நான் என்ன உங்களை விட்டு என்ன ஓடியா போகிறேன்? இன்னொருத்தங்க கூட காலேஜுக்கு தானே போகிறேன், அதுக்கு கூடவா விட மாட்டீங்க? ஏன் உங்கள் பொண்டாட்டி ஒன்று விட்டு போயிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு? நல்லா வாய்டி, நல்ல வாய், நல்லா பேசுகிற பார்த்தியா? எனக்கு என்னை விட உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ சத்தியமாக என்னை விட்டு ஓடி போக மாட்டேன்னு. ஏன்னா நீ எங்கேயாவது போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி அவனையும் கொல்லுவேன் உன்னையும் கொல்லுவேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதனாலேயே நீ போக மாட்டேன். நினப்பு தான் உங்களுக்கு, எல்லாம் நினப்பு தான். சரி கையை கொடுங்க, நான் என்ன மசாஜ் பண்ணோம்.
சரி விடு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். நீங்கள் டயர்டாக தானே இருப்ப. என்ன புதுசா என் மேலே அக்கறைலாம் உங்களுக்கு வருது? அதெல்லாம் வரும். இப்போ என்னன்னு தெரில, வர வர உன் ஞாபகம்லாம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. எனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு வாய் விட்டு சொல்லிட்டாரு. எனக்கு அது கேட்டுருச்சு. என்ன 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 சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். ரொம்ப சொன்னீங்களே. ஏய் 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 எதுக்கு இப்படி வர? எதுக்கு இப்படி துள்ளிட்டு வந்துட்டுருக்க? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, சொல்லுங்கள். சொன்னீங்க தானே, போய் சொல்லாதீங்க. என் நினப்பு உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன என்ன? ஒன்றும் இல்லை, போடிங்கிட்டு. நிஜமாவா? இங்கே பர்றே, ஓவர் அப் பண்ணாதானே. சரி, நாளைக்கு லூனாவை ஸ்கூலில் விடணும். ஸ்கூலில் விட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக வீட்டில், அதானே? கொன்றுவேன். நம்ம அதுக்கடுத்து என்னோடய காலேஜுக்கு போகிறோம். போய் எனக்கு என்னையை கொண்டு போய் என்னடி என்னை கொண்டு போய் காலேஜில் விடுங்க. நான் எப்படியா படிக்கணும். ஒரு விஷயம் தான் இருக்குது, நான் கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து முடிக்கணும். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்குது. மேரேஜ் ஆகிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல. சத்தியமாக நான் உங்களோட போக மாட்டேன். நீங்கள் சொல்கிறது தான் கேட்குறேன். ப்ளீஸ் இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் படிச்சுக்கிறேனே அப்படின்ட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்குறா. ஜங்குக்கு காலேஜ் விட மனசே இல்லையா, ஃபஸ்ட்டு டூனா ஸ்கூலில் விட மனசு இல்லை. அதனால் எதுவுமே சொல்ல அமைதியாக வாயனை பார்த்துட்ருக்காரு. வாயனும் சரி உங்கள் இஷ்டம், நான் எதுவுமே சொல்லலை. நான் எது சொன்னாலும் இப்படி தான் பார்ப்பீங்க, விடுங்க அப்படின்ட்டு வான்பாடுக்கு அப்படியே கோச் எடுத்துகிட்டு போய் படுத்துட்டா. ஜங்குக்கெல்லாம் யாரையா இவ, எங்கேருந்தியா வந்திருக்கா? இல்லை எனக்கு புரியலை. ஒரு சில நேரம் எனக்கு பயந்த மாதிரி இருக்கா, ஒரு சில நேரம் என்னையே ஆட்டி வைக்கிறா, என்னையே குழப்பிட்டும் போகிறா. யாரே நீ, எங்கேருந்தே வந்திருக்க, எனக்குன்னு அந்த வச்சுருக்க பார்த்தியா? சே, கடவுள் உன்னை அற்புதமாக படைச்சிருக்கான், ஆனால் என்கிட்ட தூக்கி கொடுத்துருக்கான் பார்த்தியா, அதுதான் ஹைலைட்டு அப்படின்ட்டு அவர் அப்படியே நினச்சி சிரிச்சுட்டு அவர் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. வார் மேலே கையெல்லாம் போட்டு வரணும். என்ன கோவமாக இருக்கா இல்லையா, அப்படியே கையை தட்டி விட்டுட்ருக்கா. ஏய் என்ன கடுப்பா, அதான் மேலே கை போடுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன எதுக்கு என் மேலே கை போடுறீங்க? என்னங்க தலகாணி, இது மேலே கை போட்டு இது கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. ஏய் இதேடி என் பொண்டாட்டி, நான் இதேடி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். இதுக்கடி நான் அவ்வளோ கோடி செலவு பண்ணேன் உனக்காக தானடி. உங்கள் அண்ணன்ட்ட அவ்வளோ காசு கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்ல போனால் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும். ஆனால் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வரதட்சணை கூப்பிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன். பின்னா நான் வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணி தான் ஆகணும். ஓ மேடம்க்கு நினப்பு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுன்னு. நான் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான், நான் வேணும்னு நீங்கள் முக்கியமாக நினைக்கிறதால தான் நான் அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ ஸ்கெட்சை போட்டு என்னோடய கல்யாணத்துலேருந்து என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவங்கிட்டேருந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் நீங்களே இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா. சங்குக்கு அப்போ தான் புரியுது, ஆமாம்ல எதுக்கு இவளுக்காண்டி நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணோம். லூனாக்காண்டி தானும் சரி, இருந்தாலும் எதுக்கு நம்ம அவ்வளோ பண்ணோம், இவளுக்காண்டி எதுக்கு நம்ம அவ்வளோ பண்ணோம், அவ்வளோ முக்கியமாகவா அப்படின்ட்டு என்னையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கே தூக்கம் வந்துருச்சு போல், அவரே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே கண்ணை முடிச்சு பக்கத்தில் பார்த்தா வாயனை காணோம். எங்கே போனால் இவளுக்கு இதே வேலையாக இருக்குது, ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பண்ணிவிட்டு என்னை திட்டு வாங்குவா, அடுத்து உட்காந்து அழுவா, அடுத்து மறுபடியும் என்கிட்ட திமிரா பேசுவா, நான் அவட்ட அப்படியே குஞ்சு பேசுவேன், அடுத்து மறுபடியும் சண்டை வரும், அடுத்து அழுவா. இதே தான் ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கு. சே எங்கே போனா? வாயன் எங்கடி போனேன்? வாயன் இங்கே இருக்கேன். எங்கே இருக்க? லூனா ரூமில் இருக்கேன். ஓ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? லூனா குட்டி எங்கே கிளம்பிகிட்ருக்க? என் பிரின்சஸ் எங்கே கிளம்புறா? டாடி நான் மறந்துட்டிங்களா? நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போறியா? உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? ஜங்குக் உங்கள் அத்தை தானே சொன்னா. என்னடே ஜங்குக்குன்ற என்ன? போய் ஃபஸ்ட்டு பள்ளி தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க, போங்க. தூங்கி இருந்துச்சு அப்படியே வந்திருக்கீங்க பாருங்கள். குழந்த கூட குளித்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓ பேசுவடி, நீ பேசுவ. நான் தான் நேற்று நைட்டு பாத்திரம் விளக்குனேன், நீயா விளக்குனேன்? பேசுவடி பேசுவேன். ஐயோ ஜங்கு வாய் விட்டுட்டு போங்க அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து பற்றி விட்டுட்டா. லூனா ஸ்கூலுக்கு கிளப்பி வாயனும் ரெடி ஆகி லூனாக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்போ தான் வராரு. ஜங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறா. அப்போ ஜங்குக்கு வந்து சண்டை போடுறாரு. அது என்ன, நீ அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுவ, எனக்கு மட்டும் என்ன எடுத்து வைக்கிறா, எனக்கு ஊட்டி விட்றி. அவள் குழந்தைங்க. அப்போ நான் ஐயோ ஜங்குக் இது காமெடி பண்ணுற நேரம் இல்லை, ஒழுங்கு எடுத்து சாப்பிடுங்க. முடியாது ஜங்குக், அடம் பிடிக்காதீங்க. இங்கே பாரு, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணி உன்கிட்ட சொல்லிட்டேன்னா அதுதான்.
நான்லாம் மாற்றிக்க முடியாது. இவரோட போராட்டமாக போச்சு அப்படின்ட்டு லூனாவை பார்த்தா லூனா அப்படியே சிரிக்கிறா. என்னாச்சு லூனா, எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை மம்மி, நீங்களே டேடிக்கு ஊட்டுங்க. ஏன்னா டேடி கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் ஆகுறாரு போல். ஏய் பிரின்சஸ், நான் ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலை. அப்படியே டேடி, அப்போ நீங்களே எடுத்து சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு மம்மியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவங்க தான் எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்கல்ல. ஸோ நான் தானே ஸ்கூலுக்கு போகிறேன். ஏன் நீ ஸ்கூலுக்கு போகிறனால உங்கள் அம்மா உனக்கு ஊட்டி விட்றாளோ? நானும் தான் நான் வேலைக்கு போகிறேன். ஓ டேடி, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா உங்களுக்கு ஊட்டி விடணும் அதானே சொல்ல வரீங்க? எஸ் பிரின்சஸ். கேட்டிங்களா மம்மி, நீங்களும் ஊட்டி விடணுமா டேடிக்கு? ஊட்டி விடுங்க. லூனா, உங்கள் அப்பா தான் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னா நீ என்ன லூனா அப்பா கூட சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு தப்பு. ஒழுங்காக ஃபாஸ்ட்டாக சாப்பிடு. உங்கள் அப்பாவுக்கு வேணா அந்த கை இருக்குல்ல, அவரே சாப்பிடுவார். இந்தா நீ அம்மாட்ட ஆய் வாங்கிக்கோ, அவர் கிடக்குறாரு. என்னது நான் கிடக்குறேண்ணா? இருடி இரு, உனக்கு இருக்குது அப்படின்ட்டு வாயனை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. வாயனம் என்ன லுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே சாப்பிடவே இல்லை, ஒரு மாதிரி ஸ்டப்பானாக உட்காந்துருக்காரு. வாயனுக்கே பார்க்கும்போது சரி ஒரு சாப்பிட மாட்டான்னு போலன்ட்டு அப்படியே வேகமாக அந்த தட்டு எடுக்கிறா. ஜங்குக்கு எடுத்து அடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவள் எடுத்து என்ன வாயை திறக்க முடியாது. அவகிட்ட மட்டும் என்ன பாசமாக லூனா சொல்லும் ஆத்திரடா வாய் சாப்பிட்றா அப்படின்ட்டு என்னமோ சொல்லமா பேசினேன். என்கிட்ட மட்டும் வாயை திறங்க அப்படின்ற. இப்படி சொன்னால் நான் வாயை திறந்துருவேணும். எனக்கு எப்போ திறக்கணும்னு தோணுதோ அப்போ தான் திறப்பேன். ஷோ கடவுளே, இவரோட பெரிய இம்சை போச்சு. எங்க லூனாவை நான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், நீங்களும் வரணும். ஏன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்கு வாங்க. கிளம்பி தானே இருக்கேன், சாப்பிடுங்க. நான் தான் முதல்ல ஊட்டி விடுன்னு அப்படியே மரியாதை கேட்டேன். நீ ஊட்டி விட்ருக்கணும். ஏதாவது பேச தும்புறா பேசுனேன் என்கிட்ட, ஏதோ இது மாதிரி பேசுனேன். இப்போ என்ன லேட் ஆகுதா, போகணுமா? உங்கள் கூட போராட முடியாது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு சொல்லலை வாய தரங்க அக்கம்மிங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படி சிரிப்பு வந்துடுச்சு. வா நீ தான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட வாயில் போட்டு அமுக்குறா. ஜங்குக்கு மூச்செல்லாம் அடைக்குது. என்னடி என்னை கொல்ல பார்க்குறியா? யாரும் உங்களை கொல்ல பார்க்குறா? வாயை தரனா திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை அப்படி திணிச்சு விட்டேன். உங்களுக்கு இது நல்லாவே தேவைதான். பாவி விட்டுருந்தா எனக்கு கொன்றுப்பாளே. படி தண்ணி குடி, நீ ஒன்று விட்டோண்ணா நானே சாப்பிட்டுக்கிறேன் பா அப்படின்ட்டு அவரே பிடிங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. வானுக்கு டைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. அப்படியே லூனா கிளப்பிட்டு அப்படியே காரில் ஏறிட்டா. ஜங்குக்கு தான் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸ்கூலுக்கு வந்தாச்சு. லூனா அங்கே பசங்க எல்லோரும் ஜாலியாக விளையாடுறத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பட் அவங்ககிட்டலாம் இப்போ எப்படி பேசுன்னு தெரியல. அதனால் வாயின் கையை பிடிச்சிட்டு அங்கே போகாமல் நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல லூனாக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? நீங்கள் பேசாமல் கொஞ்சம் வாயை மூடி நிற்கிறீங்களா ஜங்குக்? அந்த இருக்கிற பாருங்க பிரின்ஸிபல், அவர்கிட்ட போய் அட்மிஷன் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணி சைன் போட்டு ஃபீஸ் கட்டிட்டு வாங்க போங்க. என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லையா? ஜங்குக் தயவு செஞ்சு மானத்தை வாங்காதீங்க, போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. லூனாவை நான் பார்த்துக்கிறேன். நீ யார்ட்டுக்கு ஒன்று பண்ணி தொலை அப்படின்ட்டு ஜங்குக்கும் அட்மிஷன் போட போயிட்டாரு. உடனே லூனா அங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் பார்க்குறா. அப்போது வாயின் வந்து என்னாச்சுமா, அங்கே போய் விளையாட வேண்டியதானே, எதுக்கு அம்மா பின்னாடி ஒழிஞ்சிட்டு நின்றுட்டுருக்க? அந்த பசங்களா பாரு எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க, அவங்க கூட போய் விளையாடு போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மம்மி, நான் எப்படி அவங்ககிட்டலாம் போய் பேசுகிறது? ஓ எப்படி போய் பேசுகிறதா? வெயிட் பண்ணு, உன்னோட டீச்சர் வந்து உன்னோட கிளாஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த பார்த்தியா இந்த பாக்ஸ் நிறைய சாக்லேட் இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஃபஸ்ட் டே வந்திருக்கல, ஸோ அதனால் எல்லாேருக்கும் நீ சாக்லேட் கொடு, மம்மியும் கூட கிளாஸ்க்கு வரேன் அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ தான் லூனோட கிளாஸ் டீச்சர் வராங்க. அப்போது அவங்க வாயனை பார்த்தும் மேம் நீங்கள், நான் லூனோட அம்மா. என்னது லூனாவோட அம்மாவா நீங்களா? ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ 20 அப்படி இருக்கிற மாதிரி தான் மேம் இருக்குது, ரொம்ப எங்கே இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி குழந்த இந்த வயசில்? அது மேம் கொஞ்சம் சின்ன வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு அவ்வளோதான். அதான் லூனா. ஓகே மேம் புரியுது. வாங்க உள்ளே வாங்க. இருங்க மேம் என் ஹஸ்பண்ட் வருவார். உங்கள் ஹஸ்பண்டா யார் அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து ஜங்குக்கு வரான். அதுவும் செம திமுறா. ஏன்னா ஜங்குக்கு தான் மாஃபியா வச்சு எங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியுமே. ஸோ ஜங்குக்கு பார்த்து அந்த டீச்சருக்கு வந்து வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு மேம், இதான் உங்கள் ஹஸ்பண்டா, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே லைட்டாக காண்டாகுது. என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரியே நின்றுட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து இந்தாடி போகலாமா? லூனா வா வீட்டுக்கு போ. என்னது வீட்டுக்கு போமா? ஏங்க அவங்க தான் கிளாஸ் டீச்சர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஹலோ மேம். ஹலோ சார், நீங்கள் தான் என்னோட அப்பாவா? ஆமாம் மேம்.
உங்கள பார்த்தா கூட லூனாவோட அப்பா மாதிரி இருக்கு. ஆனா வாயன் மாமா பார்த்தா ரொம்ப யங்கா இருக்காங்களே! லூனாவோட அம்மா மாதிரியே தெரில." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு வாயன. ஆனா வாயன் சிரிச்சுட்டே, "மேம் நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் லூனா." அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா லூனா அவளோட குழந்தையே கிடையாது. அவ நெனச்சிருந்தா இது லூனா என் குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவ அந்த மாரி அவளையே ஒரு மாரி டம்ப் பண்ணி சொல்றது வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாரி எமோஷனல் டச் ஆகுது. இன்னுமே வாயன் மேல ஒரு ஸ்டெப் அப்படியே கூடிட்டே ஒரு ஃபீலிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால அப்படியே வாயன பார்க்கும்போது, வாயன் வந்து மேம் நான் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரேன். "ஏங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு "என் ஹஸ்பண்டா?" வாயன் என்ன சொன்னா? அவங்க கிட்ட "என் ஹஸ்பண்ட்." அப்போ நான் புருஷன ஒத்துக்கிட்டாளா? அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸோட அப்படியே வாயனோட கைய பிடிச்சு உள்ள வராரு. வாயன் வந்து "ஏங்க லூனாவோட கைய பிடிக்கணுங்க. என் கை இல்லங்க." போடி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவனோட கையை பிடிச்சிட்டு கிளாஸ்க்குள்ளே வராரு. ஸோ அவங்க பசங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. லூனா ஆனால் அந்த பசங்களே பார்க்க மாட்டேங்கிறா. அப்படியே ஜங்குக் பின்னாடி தான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஜங்குக் தான் லூனா பிரின்சஸ் என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா. இல்லை டாடி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடி. நீ என்ன நீ அப்பா எவ்வளோ பெரிய ஆள் என் பொண்ணா இருந்துட்டு நீ என்ன இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே லூனாவை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவன் வந்து சாக்லேட் பாக்ஸ் கொடுத்து பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன் நேமெல்லாம் சொல்லி சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த கிளாஸ் இன்சார்ஜும் சொல்கிறாங்க இவங்க தான் லூனா இதுக்கு எடுத்தவங்க கூட தான் படிக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அப்படியே லூனாவை பார்க்குறாங்க. லூனா எல்லாருக்கிட்டையும் அப்படியே போய் சாக்லேட் கொடுத்தோம். குழந்தைங்க தானே சாக்லேட் கொடுத்தா ஈஸியாக மெஜ் ஆயிரும்ல. ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் சாக்லேட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்ட்டு எல்லோரும் லூனா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. லூனாக்கு அப்போ வந்து அவங்கக்கிட்ட எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ வெளில வந்து இவங்க கூட பேசுகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே வான தான் பார்க்குறா. வானம் சும்மா பேசு அப்படின்னு சொல்லும்போது என் பேர் லூனா இது என் அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளும் கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறா. அப்போ தான் ஜங்குக்கு புரியுது. ஓ! இத்தனை நாள் நம்ம குழந்தைக்கு எதுவுமே பேச தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததால 4 பேரை மட்டும் பார்த்து இப்படி வளர்ந்துருக்கா. இப்போ இவங்க எல்லார் கூடயும் கொஞ்சம் மெர்ஜ் ஆக கூட எப்படின்னு என் குழந்தைக்கு தெரில. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் என் பொண்டாட்டி வந்து என் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாயா? இவளை மாதிரி பிள்ளை எவனுக்கு கிடைக்கும்? உண்மையாகவே கடவுளே நீ கடைசியில் தான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா கொடுத்துருக்கியா வாயனா எனக்கு அப்படின்ட்டு வாயனை அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக பார்க்க வாயனை அப்படியே லூனா அங்கே எல்லாருக்கூடயும் பேசப்பா சிரிச்சுட்டு அவள் அப்படியே அவங்க கிளாஸ் டீச்சரை பார்த்து லூனாவுக்கு இப்போ தான் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிச்சிருக்கா. பிகாஸ் அவள் அந்தளவுக்கு கிளியராலாம் பேச மாட்டா. ஏன்னா ஒரு வருஷமாக பேசாமல் அமைதியாக இருந்தா ஒரு டிஸ்டர்ப்டான மைண்டில் தான் இருந்தா. ஸோ அதனால் லூனா கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்கன்னு. பட் லூனா கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி பிரின்சிபல் சொல்லியிருக்காரு கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்து இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம் நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்களா என்ன? அது அப்படின்ட்டு வாயனுக்கு இப்போ என்ன சொல்லன்னு தெரில. அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜங்கு வாயன் மேலே கையை போட்டுட்டு இல்லை இன்னும் முடிக்கல. இன்னும் 1 வருஷம் இருக்குது. என் பொண்டாட்டி டாக்டருக்கு படிக்கிறா. என்னது மேம் நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்களா? ஆமாம் மேம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வாயனும் ஜங்குக்கும் அங்கேருந்து வெளில வராங்க. லூனாவை பார்த்து லூனா ஈவினிங் அம்மா உன்னை பிக்கப் பண்ண வரேன் ஓகேவா? ஓகேம்மா லஞ்சு அங்கே இருக்குது எடுத்து சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும் அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி மண்டையாடிட்டு இருக்கா. வாயனும் ஜங்குக்கும் அங்கேருந்து பாய் காமிச்சிட்டு வராங்க. வாயன் பாட்டுக்கு வரா. பட் ஜங்குக்கு வர மாட்டேங்கிறாரு. அப்படியே அந்த கிளாஸ்க்கு வெளியிலேயே நின்றுட்டுருக்காரு. வாயன் தான் பார்த்துட்டு ஏங்க என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை உங்க பாரு லூனா அழுதுகிட்டே வெளில வந்தானே என்ன பண்ணுறது? அவள் அழுதுட்டானா? ஏங்க அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க. அவங்க பார்த்துப்பாங்க. அவளை கொஞ்சமாக தனியாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் அவளுக்கு புரியும் வெளி இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயே 4 சவத்துக்குள்ளே வச்சுருந்தா தெரிஞ்சிருமா என்ன? வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. ம் லூனா அழுதா என்ன பண்ணுறது? அவள் இது வரைக்கும் கையில் எடுத்து சாப்பிட்டதே இல்லையே. அவளுக்கு நீ தானே ஊட்டி விடுவ. எல்லாம் மெய்டு ஊட்டி விடுவாங்க. இப்போ யார் இங்கே ஊட்டி விடுவா? ஏங்க அதுக்கெலாம் எங்கள் ஆளுங்க இருக்காங்க. லூனா ஃபஸ்ட்டு அவளாக சாப்பிட்டு பழகட்டும். அப்படி சாப்பிட முடியலையா அதுவும் அங்கே பாருங்கள் அதுக்குன்னு வேலையாட்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. வாங்குங்க நீங்கள் நம்ம போவோங்க. இல்லை லூனாக்கு ரெஸ்ட் ரூம் தான் ஏங்க அவங்க டீச்சரே கூப்பிட்டு போவாங்க. படுத்தாதீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் வந்து சார் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பாப்பாவை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஓயன் நான் வரலடி நீ மட்டும் போயிட்டு வா. நான் இங்கே இருக்கேன். லூனா அழுதுட்டானா எப்பா சாமி உங்கள் பிள்ளைய எவளும் வந்து தொல்ல மாட்டான் வாங்க அப்படின்ட்டு அப்படியே வான் அப்படியே இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறந்துடாமல்.
எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.